ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர். ஜீவா யூ ராக். ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா சொல்றேன், ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர். அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம்பேக். குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுவார். இல்ல இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்டா எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இங்க தொடர்ச்சியா மாஸ் படங்களை, கமர்ஷியல் படங்களை, பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதிலே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம். அது KTVலையும் சன் டிவிலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்க, ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு, ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்க ஊர்ல பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதில சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ எங்களால பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சு வருது. அந்த பட்டியல்ல டிடிடி ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமான்னு இல்லை, சினிமாவே நல்லாவே தான் இருக்கும், அதை தமிழ்ல இருந்தும் கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப யதார்த்தமா நம்ம வீட்டுல, பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான படம். எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து சில விஷயங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கு. படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள்.